கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? எப்பக்கம் நெருக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்து நிமித்தம் சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோம் என்று. அதனால தான் என் மெசேஜுக்கு நான் ஒரு தலைப்பை கொடுத்தேன், எப்பக்கமும் நெருக்கம்னு. பிரதர், ஒரு பக்கம் நெருக்க வந்தா எனக்கு பரவாயில்ல பிரதர், ஆனால் வர்றது எல்லாமே எனக்கு நெருக்கமாக இருக்குதுன்னு நீ கவலைப்பட்டனா, இன்னைக்கு ஆவியானவர் நீ கையை உயர்த்துவேனா சொல்லுகிறார். அந்த நெருக்கத்தில் தாங்க நான் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கிறேன், அந்த ஒடுக்கத்தில் தாங்க நான் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உன்னுடைய கணவனால் நீ டெய்லி நெருக்கப்படலாம், ஒருவேளை உன்னுடைய மனைவியால நீ டெய்லி நெருக்கப்படலாம். ஒவ்வொரு நாளும் கடன்காரங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு போகிறதை பார்த்து நீ மிகுந்த நெருக்கத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த நெருக்கம்தான் உனக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறது. ஷபா ஹந்தா ரபாலா. சிலரை என் ஆவியிலே ஆண்டவர் காட்டுகிறார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஏதோ ஒரு பயங்கரமான போராட்டத்தின் நிமித்தம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த பிப்ரவரி மாதம் நீ எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, நீ என்ன டைட்டா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை பெருக்கமாய் மாற பண்ணுகிற தேவன். நிறைய பேர் ஒட்டிங்கி போயிட்டீங்களா, என்னடா இது வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை எனக்கு வாழவே பிடிக்கல ஆண்டவரே, இந்த ஒடுக்கத்தில் நான் செத்து போயிருவனோன்னு நினைக்கிறேன், என்னால் இந்த ஒடுக்கத்திலிருந்து இந்த நெருக்கத்திலிருந்து மேலே ஏறி வர முடியலையேன்னு அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நெருக்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பெருக்கம் இருக்கிறது மகனே, மகளே, கவலைப்படாத. ரொம்ப வலி வந்துருச்சு, டெலிவரி பெயின் மாதிரினா சீக்கிரமா ஒரு ஆசீர்வாதம் நமக்கு பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படிதானங்க? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், எல்லா காரியத்திலையும் நெருக்கப்பட்டு இருக்கிற உனக்கு, ஒட்டிங்கி போன உனக்கு, படிப்புல ஒடுங்கி போய்விட்டாய், வேலையில ஒடுங்கி போய்விட்டாய், ஊழியத்துல ஒடுங்கி போன உனக்கு ஒரு பெருக்கம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.